பார்த்தீங்கன்னா 1990 ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 2025 நடந்துட்டுருக்கு. இப்போ வரைக்கும் இதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே தான் இருக்குது. முன்னாடிலாம் ஒரு ப்ராடக்ட் எப்படி சேல் பண்ணோம், டிவி போஸ்டர் நியூஸ் பேப்பர் வீடு வீடாக போயிட்டு ஒரு ப்ராடக்ட் கொடுத்தோம். அப்போ வந்துட்டு உடனே நமக்கு ரீச் கிடச்சிதா? இல்லை. அந்த ப்ராடக்ட்டை நம்ம விற்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது அந்த ஆடை வந்து டிவியில் பார்க்கலாம். வெளியே வந்தால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதே சோஷியல் மீடியாவில் நம்ம ஒரு ஆட் போட்டோம்னா மிட் நைட்டில் கூட வெளியில் இருந்தாலும் அந்த ஆடை பார்க்க முடியும். ஆடியன்ஸை பார்க்க வைக்க முடியும். ஈஸியாக கம்மியான காஸ்ட்லேயே வந்துட்டு ஆடியன்ஸை ரீச் பண்ணுறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர், அதுக்கப்புறம் டிவியில் ஆட் கொடுக்கறது, போஸ்டர், பேனர் அந்த மாதிரி கொடுத்துருவோம். இப்போயும் பேனர் இருக்குது. ஆனால் அது எப்படி இருக்குன்னா வெப்சைட் இருக்குது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட் போனோம்னா சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக ஒரு ஆட் வருது தெரியுங்களா? அந்த ஆடை நம்ம கிளிக் பண்ணியிருக்கோமா? இருக்காது. நான் எது சொல்கிறேன்னு தெரியுதா? குட்டி குட்டி ஆடு வரும். அந்த ஆடை நம்ம கிளிக் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ இதே மாதிரி உங்ககிட்ட எல்லாத்தையுமே கண்டென்ட் இருக்குது. எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி பிளாக் மாதிரி ரெடி பண்ணி கூகுள் ஆட்சன்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி அந்த மாதிரி ஆடை உங்களோட வெப்சைட்லேயும் வர வைக்கலாம். அந்த ஆடை யாரும் கிளிக் பண்ண போகிறாங்களோ அப்படின்னா கண்டிப்பாக கிளிக் பண்ணுவாங்க. அந்த ஆட் நமக்கு எப்படி வருதுன்னா ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணிப்போம். அதுக்கு ரிலேட்டடாக தான் நமக்கு அந்த ஆட்ஸ் வந்துட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நிறைய சோஷியல் மீடியாவில் இருக்குது. நம்ம ஆடியன்ஸ்க்கும் அந்த ஆட் வரும்போது அவங்க ஆல்ரெடி தேடினது தான். அப்போ அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பிளாக் மாதிரி போடலாம். நிறைய பேர் ரெசிபீஸ் போட்டிருப்பாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் நடத்துவாங்க. அடுத்தது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி சொன்னாங்க இல்லையா? அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பர்சன்டேஜ் நம்ம ஒரு ஆஃபீஸ் வந்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ப்ராடக்ட் ஒரு இடத்துல இருக்கும், கஸ்டமர் நம்ம ஒரு லிங்க் மாதிரி நடத்துவோம். இப்போ நிறைய யூடியூப் சேனல்லையோ இன்ஸ்டாகிராம்லையோ நம்ம பார்த்துருக்கோம். நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து அமேசானில் வாங்கினேன், நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி வாங்குங்க, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதில் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அமேசான் கமிஷன் கொடுப்பாங்க. அவங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்களால அந்த லிங்கை கொடுக்க முடியும். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம பெரிய யூடியூபராக இருக்கணும், பெரிய இன்ஃப்ளூயன்சராக இருக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நம்ம சுற்றி இருக்கவங்கள்ட்ட அந்த லிங்க் கொடுத்தாலே போதும், ஒரு 10 சேலாக நமக்கு நடக்கும், ஒரு 10 கமிஷனாக நம்ம கிடைக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்கம் எடுத்த உடனே போய்ட்டு ஒரு பெரிய யூடியூபர் ஆகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக லிங்க்கெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் ஏன் ஆட் ரன் பண்ணுறோம்? நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஏன் ஃபேஸ்புக்கில் ரன் பண்ணுறோம்? பீப்புள்ஸ் அதிகமாக அதில் தான். ஃபேஸ்புக் மேஜர் பிளாட்ஃபார்ம் தான், அதை வச்சு தான் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் பர்டிகுலர் ஏரியா மட்டும் சூஸ் பண்ணி அந்த ஏரியா மட்டும் கொடுக்கலாம். ஏஜ் வைஸ் கேட்டகரி வைஸ் பிரிச்சு வச்சு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இருக்கிறதுலே காஸ்ட் கம்மி ஃபேஸ்புக்கில் தான். இப்போ இதே நீங்கள் கூகுள் ஆப் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு போட வேண்டியதாக 1000 rupees போட்டால் தான் ஃபேஸ்புக்கில் ஜஸ்ட் 100 rupees போடுறத கூகுள் ஆப்ஸில் 1000 rupees-ஆக போடணும். அப்போ தான் ரீச் கிடைக்கும். ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 85 rupees-லேருந்தே ஒரு ஆடை நீங்கள் ரன் பண்ணலாம். நீங்கள் மெட்டா ஆட்ஸ் பண்ணிட்டு எல்லாமே தெரியும். ப்ரொஃபஷனலாக ஆட் ரன் பண்ணுறீங்களா? பேசிக் மட்டும் தெரியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆட் பண்ணுறேன். பூஸ்ட் ஆடா? ஆட்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு ஆடை எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். இது கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா இன்றைக்கே உங்கள் பிஸ்னஸுக்கு நீங்கள் ஆட் ரன் பண்ணலாம். அதே மாதிரி போஸ்டர் ரெடி பண்ணணும். நீங்கள் வந்துட்டு ஆடெல்லாம் நம்ம கரெக்டாக போட்டிருப்போம், ஆனால் இன்னும் ரீச் வரல, கரெக்டாக ஆட் போடலன்னு நினச்சிருப்போம். கண்டிப்பாக அதெல்லாம் கிடையாது. கரெக்டான கண்டென்ட் கொடுத்துருக்க மாட்டீங்க, வீடியோ குவாலிட்டி சரியாக இருந்திருக்காது, உங்களோட போஸ்டர் சரியாக இருந்திருக்காது, அதனால மட்டும்தான் அந்த ஆட் ஓடிட்டு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி கரெக்டான போஸ்டர் ஒரு ஏஜென்சியோ இல்லை நீங்களே கரெக்டாக அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி போஸ்டரோ வீடியோவோ எடிட் பண்ணி குவாலிட்டியாக கொடுத்தீங்கன்னா நல்லா ரீச் கிடைக்கும். ஓகே, இப்போ
இப்போ எல்லாருக்கிட்டையுமே ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கும். ஆனால் நம்ம இப்போ ரன் பண்ண போகிறது ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து இல்லை. அதாவது நீங்கள் தான் ரன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அதுக்கு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி அந்த பேஜ்லேருந்து தான் ஆட் ரன் பண்ண போகிறோம். சரிங்களா? வேறு யாருக்கும் ஃபேஸ்புக் ஆட் தெரியுமா? பண்ணியிருக்கீங்களா? ட்ரை பண்ணியிருக்கீங்களா? என்கிட்ட பிஸ்னஸே இல்லை, நான் எதுக்கு ஃபேஸ்புக் ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்களே நிறைய பேருக்கு வந்து ஆட் போட தெரியாமல் இருக்கு இல்லையா? உங்களோட ரிலேட்டிவ்ஸ், நம்மளோட அப்பா அம்மா அவங்களாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் எப்படி ஆட் போடணுன்னே தெரியாது. நீங்கள் அவங்களோட பிஸ்னஸ்க்கு போட்டு கொடுத்து ஒரு கமிஷன் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இல்லைன்னா எனக்கு ஆட் போட தெரியும்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி ஆட் போடலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டில் வந்து பப்ளிக் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறது. ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஆட் போடணும் அப்படின்னா உங்களுக்கு 3 விஷயம் தேவை. அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஃபேஸ்புக்கில் பேஜ் வேணும், இன்னொன்று வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் நம்பர் வேணும், இன்னொன்று இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். இந்த 3 இருந்துச்சுன்னா நம்மளால் ஃபேஸ்புக்கில் ஆட் ரன் பண்ண முடியும். ஓகே, இப்போ பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் பேஜஸ் கிரியேட் நியூ ப்ரொஃபைல் ஆர் பேஜ். பப்ளிக் பேஜ் தான் பண்ண போகிறோம். பப்ளிக் பேஜ் கொடுங்க. நெக்ஸ்ட் அடுத்தது கெட் ஸ்டார்டட். கொடுத்துட்டு கிரியேட் அ பேஜில் பேஜ் நேம் கொடுக்க போகிறோம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உங்களோட பிஸ்னஸ்க்கு பண்ண போகிறீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நேமில் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுங்க. இல்லை நான் ஒரு ஏஜென்சி மாதிரி நான் எல்லாருக்கும் ஆட் ரன் பண்ணி தர போகிறேன்னா ஒரு ஜென்ரல் நேம் கொடுங்க. இல்லை என்கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது என்னோட பிஸ்னஸ்லனா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு பேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? நிறைய பேஜஸ் க்ரியேட் பண்ணலாம். எந்த சார்ஜும் இல்லை சார். எத்தனை வேணால் பண்ணிக்கலாம். உங்கள் அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட் வரைக்கும் பண்ணிக்கலாம். ஜென்ரல் லிமிட். கேட்டகரி வந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டகரி சூஸ் பண்ணலாம். 3 வரைக்கும் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டடாக தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சுருக்கேன் அப்படின்னா அதில் வந்துட்டு இன்டர்நெட் மார்க்கெட்டிங் கொடுத்தா தான் வரும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வராது. அப்போது ரிலேட்டடாக தான் இருக்கும், எக்ஸாக்டாக இருக்காது. ரிலேட்டடாக இருக்காது எடுத்துக்காது. உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ தான் ஆட் பண்ணணும். இப்போ வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, இல்லைன்னா இல்லை அப்படின்னா உங்களால் பேஜ் ரெடி பண்ண முடியாது. இருந்துச்சு அப்படின்னா 2 நாள், அதாவது இன்னைக்கு வந்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா 2 நாளுக்கு அப்புறம் பேஜ் க்ரியேட் பண்ணுங்க. பிஸ்னஸ் அக்கௌண்ட் வேணும். கெட் கோட். உங்களோட வாட்ஸ்அப்க்கு ஒரு கோடு வந்திருக்கும், அந்த கோடை இதில் கொடுத்துட்டிங்கன்னா பேஜ் க்ரியேட் ஆகும். அவ்வளோதான் பேஜ் க்ரியேஷன். ரைட் சைடில் பேஜஸ் போட்டோன்னே அதே ரைட் சைடில் சி நோட் கொடுத்துட்டு ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்னு கொடுங்க. ரைட் சைடில் கவர் மாதிரி பில்லிங் அண்ட் பேமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு பேமெண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? மினிமம் 85 rupees வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 200 rupees போட்டு வச்சுருக்கேன். 100 rupeesக்கு ஆட் ரன் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 100 அதுவே தான் ஒரு வேலட் மாதிரி. ஓகேங்களா? நான் ஆட் க்ரியேட் பண்ணல, பேமெண்ட்டை நான் அந்த வேலெட்டில் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். பில்லிங் அண்ட் பேமெண்ட்ஸ் போயிட்டு இதில் வந்து யூபிஐ இருக்குது, ஜிபே, ஃபோன்பே எது வேணால் பண்ணிக்கலாம். QR கோடு ஜென்ரேட் பண்ணிக்கலாம்.
ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு அமௌண்ட் பே பண்ணிடணும். அவ்வளோதான். இப்படி தான் பில்லிங் அண்ட் பேமெண்ட்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் ரன் பண்ணுவேன். ஆட் ரன் பண்ணிகிட்டே இருக்கும்போது பேமெண்ட் பண்ண வேணாம். ஏன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். எப்போ வந்துட்டு டிசபிள் ஆகுதுன்னே நமக்கு தெரியாது. ஓகேங்களா? டக்குன்னு டிசபிள் ஆகிடும். அதே மாதிரி பழைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை பத்திரமா வச்சுக்கணும். ஒருவேளை அதையும் டிசபிள் பண்ணிட்டீங்கன்னா புதுசு ஓப்பன் பண்ணிக்கலாம் நினைப்பீங்க. புதுசுலாம் இப்போதைக்கு ஒர்க் ஆகாது. புது அக்கௌண்ட்டில் ஆட் போட்டிங்கன்னா போயிடும். புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும்போதே அது டிசபிள்னு காட்டும். யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா புது ஃபேஸ்புக் அக்கௌண்ட்? ஆமாம், பண்ண முடியாது. ரிஜெக்ட் ஆகிடும் கண்டிப்பாக. இதுக்கு மேலே யாராவது ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக முடியாது. ஆல்ரெடி பழைய அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதில் ஈஸியாக ஆட் பண்ணலாம். சரிங்களா? அப்படி பழைய அக்கௌண்ட் இருக்குன்னா அது பத்திரமா வச்சுக்கணும். சும்மா பேக் போடாது. எப்படி ஆட் போட போகிறோன்றத ஃபஸ்ட்டு ஒரு ஷீட்டை எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் போடாது. பேக் போட்டுட்டு ஏதாவது டவுட்லேயே இருந்துட்டு ரொம்ப நேரம் அதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் போயிடும். அது திரும்ப வரத்துக்கு 184 days ஆகும். சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி இஷ்யூ வராமல் பார்த்துக்கணும். இப்போது பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே கேல்குலேட்டர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, கேம்பெயின்ஸ், அதை கிளிக் பண்ணணும். இது வந்து ஆல்ரெடி நீங்கள் ஆட் ரன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ தான் புதுசாக ரன் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி எதுவும் காட்டாது, எம்டியாக தான் இருக்கும். ஓகேவா? க்ரியேட் கொடுங்க. ஃபேஸ்புக் ஆடும் சரி, கூகுள் ஆடும் சரி, ஆப்ஷன் டைப்பில் தான் நடக்குது. ஆப்ஷன்னா என்னது? அதாவது இப்போ நீங்கள் உங்களோட மொபைலை ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஒரு ஆட் வருது இல்லையா, அதாவது ஃபேஸ்புக்கில் நீங்கள் போன உடனே ஃபஸ்ட்டு ஒரு ஆட் இருக்கு இல்லையா, அவங்க வந்து அதிகமாக பே பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கு கீழே வர ஆட் அவங்களுக்கு கீழே கொஞ்சம் கம்மியாக பே பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆப்ஷன் டைப்பில் தான் நடக்குது. சரிங்களா? கூகுள் ஆடும் சரி, ஃபேஸ்புக் ஆடும் சரி, ஆப்ஷனில் இருக்கிறது தான் நல்லது. அதுக்கப்புறம் 6 டைப் ஆஃப் கேம்பெயின்ஸ் இருக்குது. சரிங்களா? இதில் எந்த கேம்பெயினில் உங்கள் ஆடை போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும்ட்டு இதுக்கு மேலே நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அவேர்னஸ் கேம்பெயின். இந்த அவேர்னஸ் மேலே கவசம் வச்சிங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு சைட்லேயே வரும். ஓகேங்களா? இப்போ தான் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறீங்க, இப்போ தான் உங்கள் பிஸ்னஸை வந்துட்டு நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அவேர்னஸ் கேம்பெயினை சூஸ் பண்ணலாம். இப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம். இதை பார்த்துட்டு யாரும் காலும் மெசேஜும் பண்ண மாட்டாங்க. ஒரு வேளை போஸ்டர் வச்சுன்னா அதை பார்த்து பண்ணுவாங்க. கால் டு ஆக்ஷன் பட்டன்லாம் வச்சு கால் நோட் அவங்க கிளிக் பண்ணோடனே நமக்கு கால் வர மாதிரிலாம் பண்ண முடியாது. ஒன்லி இப்போ ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுக்கும். சரிங்களா? தான் அவேர்னஸ் கேம்பெயின். இது உங்கள் பிஸ்னஸ்க்கு மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் இந்த லொக்கேஷனில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் கொடுக்கும். உங்கள் லொக்கேஷனுக்கும் அவேர்னஸ் கொடுக்கும், உங்கள் பிராண்டுக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுக்கும். அதுதான் அவேர்னஸ் கேம்பெயின். அடுத்தது டிராஃபிக் கேம்பெயின். உங்ககிட்ட வெப்சைட் இருக்குது அப்படின்னா அந்த டிராஃபிக் கேம்பெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்துட்டு இப்போது நம்மளாம் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லலாம் ஏதாவது ஒரு ஆட் பார்ப்போம். பார்த்த உடனே வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறோம், அதை பற்றி அப்ரோச் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. அதுக்கப்புறம் இப்போ நம்ம மிட் நைட்டில் மெசேஜ் பண்ணியிருக்கோம். காலையில் இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட கஸ்டமர் வந்துட்டு மிட் நைட்டில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நான் அதை காலையில் பார்த்துட்டு தான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அந்த டைமில் வந்துட்டு அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் வேண்டான்னு கூட தோணிக்கலாம். இல்லை ஒரு சிலர் வந்துட்டு அப்போவே அது நடக்கணும்னு நினைப்பாங்க. காலையில் வந்து மறந்துருப்பாங்க, இல்லைனா அந்த டைமில் அவங்கள்ட்ட அமௌண்ட் இல்லை. என்ன பண்ணலான்னா லேண்டிங் பேஜ்க்கு போக வைக்கலாம். லேண்டிங் பேஜ்க்குனா இப்போ நம்ம அமேசான்குள்ளே போன உடனே மொபைலுக்கு போனோன்னா எலக்ட்ரானிக்ஸ் போயிட்டு மொபைல் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன மொபைல் பிராண்ட் வேணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுறோம். இப்போது அந்த பிராண்டோட லிங்க்கே